அப்புறம் என்ன ஸ்ரீலங்காவுக்கு 2 டெஸ்ட் மேட்சுக்காக டூர் போகிறோம்ல, அதில் தான் பயங்கர பலம் பொருந்திய ஒரு ஸ்குவாடை வந்து அறிவிச்சிட்டாங்க. அதனால என்ன கவலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு 2 கவலைக்கிடமான விஷயம் இருக்குது. ஒன்று சாய் சுதர்சன், இன்னொன்று ஜஸ்பிரீத் பும்ரா. அது என்ன மேட்ரு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு விசஸ் பாகிஸ்தான் மேட்ச், டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல, பாகிஸ்தானை அப்படியே பொட்டணம் போட்டாங்க. ஏற்கனவே 2 நாளாக வந்து ஜஸ்டின் கிரீவ்ஸ் எடுத்த விக்கெட்ஸ், அதாவது 5 ஓவர் வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து அவர் ஸ்பெல்லில் போட்டு விக்கெட் எடுத்தார் தெரியுமா, அதை பற்றி தான் பேசப்பட்டது. அதுலேயே செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஜெய்டன் சீல்ஸும் வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அது என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆகஸ்ட் 15th இருந்து தொடர்ந்து 2 டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் ஆடுறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து WTC ஃபைனல், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைனலுக்கு போகணும்னா இந்த மேட்சை வந்து இந்தியா வின் பண்ணியே ஆகணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் டேபிளில் இந்தியா வந்து 5th பிளேஸில் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட 2 மேட்ச் தோற்று போனோம், இங்கிலாந்து கூட 2 மேட்ச் தோற்று போனோம். இந்த தோற்று போனதுனால வந்து 5th பிளேஸில் இருக்குது. நம்மளுக்கு மேலே பங்களாதேஷ்லாம் இருக்காங்க. சரியா, இப்போ வந்து டாப் 2ல் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கா கூட வின் பண்ணிதான் ஆகணும். அதுக்காக தான் வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து இந்தியா ஏ டீமை கொண்டு போய் ஆட வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆகஸ்ட் 15th முன்னாடி ஆகஸ்ட் 7th வந்து 4 நாள் தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் மேட்சும் இருக்காங்க. இவ்வளோ வந்து தீவிரம் படுத்துறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீலங்கா கூட இந்த 2 டெஸ்ட் மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இந்தியா இருக்குது. ஏன்னா அடுத்து வந்து நியூசிலாந்து கூடயும் ஆஸ்திரேலியா கூடயும் தான் மேட்ச் இருக்குது. அதுலேயும் வந்து நம்ம எப்படி விளையாட பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. அதனால ஸ்ரீலங்கா கூட ஈஸியாக வின் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்குவாடையும் பயங்கர தீவிரமாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்குவாடில் வந்து கேப்டன் சுப்மன் கில், வைஸ் கேப்டன் KL ராகுல், சாய் சுதர்சன், SSC ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், துர் ஜுரேலே, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், மானவ் சுதார், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, குர்னூர் பிராரே, தேவ்தத் படிக்கல், சரன்ஸ் ஜெயின் இப்படின்ட்டு வந்து பலம் பொருந்திய டீமா இருக்கு. இதுல ஸ்பின்னுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. முக்கியமா ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் குல்தீப் யாதவ், ரீசெண்டா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து டெபியூ பண்ண மானவ் சுதார் 6 விக்கெட் எடுத்து வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்கினாப்ல. அவரும் வந்து இந்த டீம்ல இருக்காரு. அவரும் செம ஃபார்ம்ல இருக்காப்ல. அடுத்து வந்து சரன்ஸ் ஜெயின், இவர் வந்து 33 வயசுல வந்து இப்ப இந்தியாவுக்காக டெபியூ பண்றாரு. இவர் வந்து லோக்கல் மேட்சஸ்ல வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வந்து இப்ப டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்களா இந்தியா ஏ டீம், அதுல வந்து இவர் நல்ல ஒரு பேட்டிங் ரெக்கார்டை வந்து 67+ ரன் அடிச்சிருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. அதனால இவரும் வந்து இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், பவுலிங்கில் ஸ்பின் பவுலர் தான் இவரும் இருக்கணுங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சாய் சுதர்சனும் ஜஸ்பிரீத் பும்ராவும். இவங்க 2 பேருமே வந்து இன்னும் ஃபிட்னஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்குவாடில், அதாவது 11ல் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேருமே முக்கியமாப்பா. ஒரு பக்கம் முகமது சிராஜ் இருந்தாலும் மிரட்டுறதுக்கு, இன்னொரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தால் தான் ஸ்ரீலங்காவை வந்து பயங்கரமாக வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் சாய் சுதர்சன் ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா ஏ டீமை அனுப்பிச்சு அங்கே டெஸ்ட் பண்ணதில் நல்லா பேட்டிங்கில் ஆடினது அப்படின்னா சாய் சுதர்சன். ஒரு டைம் வந்து 178, இன்னொரு டைம் 132 அப்படின்ட்டு 2 செஞ்சுரி போட்டாப்ல. அவர் முக்கியமில்லப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து வந்து தேவ்தத் படிக்கலும் வந்து டீம் ஸ்குவாடில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரு 94 ரன் என்னமோ வந்து அடிச்சிருந்தாரு. அதனால அவரும் வந்து ஸ்குவாடில் இருக்கு. அதனால வந்து ஜஸ்பிரீத் பும்ராவும் சாய் சுதர்சனும் இந்த ஸ்குவாடில் வந்து கன்ஃபார்மாக, அதாவது 11ல் விளாண்டாங்க அப்படின்னம்னா இந்த ஸ்குவாடே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை தவிர வேற யார் வந்து இந்த ஸ்குவாடில் சேர்த்துருக்கலாம், இல்லைன்னா வேற யார் நீக்கிருக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் பாகிஸ்தான் பயங்கரமான ஒரு மேட்சாக இருந்திருக்குங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 311 ரன் எடுத்திருந்தாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த பாகிஸ்தானை 282 சுட்டிட்டாங்க. அதுலேயும் வந்து இப்போ எல்லாராலும் பேசப்பட்டது என்ன அப்படின்னா, ஜஸ்டின் கிரீவ்ஸ் அவர் வந்து விக்கெட்ஸ் மைடனா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அது கன்சிக்யூட்டிவ் அவரோட ஸ்பெல் ஓவர்ஸில். அது எப்படி அப்படின்னா 64வது ஓவரில் வந்து மெய்டன் ஓவர் 1 விக்கெட், அதுக்கப்புறம் 66வது ஓவர்லேயே அதே மாதிரி தான் மெய்டன் 1 விக்கெட், அடுத்து வந்து 68வது ஓவர்லேயும் மெய்டன் 1 விக்கெட், அடுத்து 70வது ஓவர்லேயும் மெய்டன் 1 விக்கெட், அடுத்து 72வது ஓவர்லேயும் மெய்டன் 1 விக்கெட் இப்படின்ட்டு வந்து கலக்குன்னு கலக்கிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு யார் வச்சிருந்தா ஸ்டீவர்ட் பிராட் தான். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக வந்து 4 கன்சிக்யூட்டிவ் அவர் ஸ்பெல்ல ஓவர் போட்டு விக்கெட்ஸ் மெய்டனா வச்சிருந்தாரு. இப்போ இந்த ரெக்கார்டை வந்து ஜஸ்டின் கிரீவ்ஸ் வந்து முறியடிச்சிருக்காரு தான் சொல்லலாம். உண்மையிலே இவர் 32 வயசுல ஒரு அற்புதமான ரெக்கார்டை பண்ணியிருக்காரு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் மறுபடியும் பேட்டிங் பிடிச்சு 181 ஆல் அவுட் ஆனாங்க. மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த பாகிஸ்தான் 120 வந்து வெஸ்ட் இண்டீஸ் சுருட்டிட்டாங்க. இதனால வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து ஜஸ்டின் கிரீவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து 5 விக்கெட் எடுத்தாரோ, அதே மாதிரி வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 120 சுருட்டினாங்களே, அங்க வந்து ஜெய்டன் சீல்ஸும் 5 விக்கெட் எடுத்துக்காரு. இதனால வெஸ்ட் இண்டீஸ் வந்து செம பயங்கரமா வந்து கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க டெஸ்ட் மேட்ச்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் ஜஸ்டின் கிரீவ்ஸ் வந்து 5 விக்கெட் எடுத்து விக்கெட்ஸ் மெய்டன் எடுத்து வந்து ரெக்கார்ட் பிடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து
சைலண்டாக வந்து ஜெய்டன் சீல்ஸும் வந்து 5 விக்கெட் எடுத்து பாகிஸ்தான் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் பேட்ஸ்மேனையும் சுருட்டிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.